நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் வந்து ஒரு பக்கம் பயங்கரமா இருந்து மேட்சை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். அதே சந்தோஷத்தோட இந்த மீம்ஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் போட்டு மட்டும் வீடியோ பாருங்க. அப்போ ஷாகுல் தக்கூர், இப்போ துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதுலயே பாருங்க, ஷாகுல் தக்கூர் எந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெவலப் பண்ணாங்க. இப்போ அவரோட வேல்யூ என்ன? கொல்கத்தாவில் 10 கோடிக்கு இருக்காரு. இப்போ துஷார் தேஷ்பாண்டே அந்த மாதிரி தான் டோனி டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா இவர் என்னையா போலரு, அத்தனை நோ பால் போடுறாரு, ரன் அப்படி கொடுக்குறாரு, இவெல்லாம் எதுக்கு டீமுக்கு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் பேசாத ஆளே இல்லை. இப்போ அதே துஷார் பாண்டிய வந்து அந்த பர்பிள் கேப் லிஸ்ட்ல வந்து ஒரு மெம்பர் ஆயிருக்காருன்னா முழுக்க முழுக்க காரணமே டோனி தாங்க. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. 4 overs 3 for 32. Rockstar on your ball with rockstar on your roll with the ball. ஜடு மிஸ் ஆயிட்டானே கிளாசன். இதே நீங்க ஏன் அப்படி கிளாசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மயக் அகர்வாலோட கேட்ச் வந்து ஜடேஜாக்கு வரும். ஸோ அந்த இடத்துல கிளாசன் வந்து குறுக்குல வந்துருவாரு. அந்த கேட்சை விட்டுருவாரு. விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் ஆயிருவாரு ஜடேஜா. செம்ம கடுப்புல இருப்பாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல விக்கெட் எடுப்பாரு. ஒருவேளை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் இருந்தா நான் ஜடேஜா யாரு அப்படின்றத கிளாஸுக்கு காமிச்சிருப்பாரு போல. அதைத்தான் அங்க தெரிக்க வர்ற மாதிரி ஒரு டயலாக் போட்டிருக்காங்க. பேட்ஸ்மேன் எம்எஸ்டி ரன் வேணுமா எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரன் அவுட். சரி, நேற்று ஒரு டோனியோட ஸ்டெம்பிங்கும் சரி, ரன் அவுட்டும் சரி, வேற லெவலுங்க. இந்த வயசுலயும் அந்த மாதிரி ஸ்டெம்பிங் ரன் அவுட் அடிக்கிறாரு டிகே. பல பேர் மிஸ் பண்ணி பார்த்துருப்போம். வயசானாலும் அவர் ஸ்டைலும் அழகும்னா அவர்கிட்ட போல. ருத்ராஜ் கைக்வாட் காட் அவுட் ஃபார் 35க்கு 35 ரனுக்கு 30. ருத்து நான் வேணும்னே பண்ணலடா. செம்மையா பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை கான்வேவும் எதிர்பார்க்கல. ஸோ அது எதர்ச்சியா ஸ்டெம்பை பார்த்து போகும்போது பவுலரும் கை வைக்க அதுவும் ஸ்டெம்பை போய் படும் அப்படின்ற போது என்ன பண்றது? விக்கெட் வந்து இப்படிதான் போகணும், இப்படிதான் அவங்களுக்கு போய் சேரணும்னு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் பால் டோனி ஹிட் த ஸ்டெம்ஸ் டைரக்ட்லி. டிகே ஆர்சி ட்ரேனஸ் கார்த்திக் பார்த்து ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த ஆளு கேஷுவலா டைரக்டா ஹிட் அடிக்கிறான். ஆனா நீ ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோக்க வச்சுட்ட. ஆமாங்க, அந்த மேட்ச் வந்து ஈஸியா அடிச்சிருக்கலாம். மத்த பால்லாம் புடிச்சிட்டு அடிக்கிற டிகே வந்து அந்த பாலை மட்டும் தடவிட்டு இருந்தாரு. இதுல வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேற போட்டு கலாச்சிருந்தீங்க. கேட்ச் எக்ஸ்பர்ட் 10,000 அப்படின்னு இருந்தாங்க. இங்க எங்கடா இந்த பிடிக்க வேண்டியதே பிடிக்கல, இதுல வேற உனக்கு 10,000 பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பல பேர் கலாச்சிட்டு இருந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாவம், அவருடைய நேரம் சரியில்லைன்னா எல்லாம் இப்படிதான் நடக்கும். பீஸ்ஃபுல்லி என்ஜாயிங் எம்எஸ்டி பிரசன்ஸ் இந்த ஐபிஎல் ஃபேன்ஸ். இந்த நிகழ்காலம் இப்படியே தொடராதா அப்படின்றது. ஸோ நானும் எம்எஸ்டி ஃபேன் தான். எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. பட் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களுக்காக அவர் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியோட விளையாடுறாருன்னா அது நமக்காக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றது தான் நான் சொல்ல வர கருத்து. சிஎஸ்கே ஃபேன்ஸ், எங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது அஸ்ஸி முரளி விஜய் ஓப்பனிங் தான் ஞாபகம் வருது. எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ், எங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது வாட்டு ரைடு ஓப்பனிங் தான் ஞாபகம் வருது. எந்த பார்ட்னர்ஷிப்பா இருந்தா நமக்கு என்னங்க? பார்ட்னர்ஷிப் நல்லா வருதா அதுவே நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவுமே அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமா செட் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. கரெக்டா வரவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க கைஸ். They did not give me the best catch award. I means it was a fantastic catch. டோனிக்கு ஏன் டோனிக்கு அவார்டு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? டோனி என்ன அவார்டு? ஹர்ஷா என்ன அவார்டு உங்களுக்கு? ஃபேண்டாஸ்டிக் கேட்ச். எனக்கு அவார்டு வேணும். அதான் ஃபேண்டாஸ்டிக் கேட்ச் டோனி பிடிச்சாரு, அவார்டு கொடுங்க. எங்க டோனிக்கு அவார்டு கொடுக்கலாம் அவ்வளவுதான், பாத்துங்க, வேற மாதிரி போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கேட்சை வந்து டோனி வந்து ராங் இடத்துல இருந்து அந்த கேட்சை பிடிச்சிருந்தாரா. ஸோ அது கேட்ச் பிடிக்கிற பொசிஷன்லேயே இல்லாம பிடிச்சேன், எனக்கு அவார்டு கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டாரு. பட் அது ஒரு ஃபன்னா தான் கேட்டிருந்தாரு. நம்ம சீரியஸ் ஆக்க வேண்டாம், ஜாலியா இருங்க. Stokes has suffered an injury and will be out for a week. CSK fans, ஹலோ என்ன சார் பண்றீங்க? ஸ்டோக்ஸ் பத்தல தெரியல, இன்ஜுரி ஆகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் இன்ஜுரி ஆகி ரெஸ்ட் எடுக்க தான் இருக்கேன். அவர் இப்போதைக்கு இன்ஜுரியில இருந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டு உள்ள வந்தாலும் டீம்ல அவர் யாருக்கு பதிலாக வருவாரு அப்படின்றதே கேள்விக்குறி. மொயின் அலியை டிராப் பண்ண முடியாது, டெவன் கேவை டிராப் பண்ண முடியாது, தீக்ஷனா பத்திரனா இவங்கெல்லாம் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது யார் வந்தாலும் அவருக்கு இப்போதைக்கு இடம் இல்லைங்க. ஸோ அதனால ஸ்டோக்ஸை பத்தி பேச விடாம மேட்சை ஜெயிக்கிறோமா அதை மட்டும் பேசிட்டு போவோம். I am just enjoying it is a final stage of my career. டோனி கண்டிப்பாங்க. அது அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அந்த முட்டி வலியோட பல விஷயங்களை வலியோட துடித்த டோனியை நம்ம இந்த சீசன்லயே பார்த்துருப்போம். ஸோ அந்த வழியெல்லாம் பொறுத்துட்டு நமக்காக தான் விளையாடுறாரு. ஸோ அதனால என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் பிளே ஆஃப் வேற சென்னையில் நடக்கும் போது இதை விட கொண்டாட்டம் நமக்கு என்ன தேவை? என்ஜாய்.
2 இன்னிங்ஸ் சம்மரி 60 in the power play 6 overs 78 3 in the next 12.4 over. என்னையா நடக்குதுங்க? ஸோ அந்த பிச் இல்லை ஒரு 130 டார்கெட்னோட பொறுமையாக எடுத்துகிட்டு போகலான்றது தான் அவங்களோட கருத்து. அதனால தான் இந்த மாதிரி பொறுமையாக ஸ்கோர் எடுத்துகிட்டு பொறுமையாக போனதாங்க. பட் இனிமேல் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்களா? தோத்துறதா நீங்கள் சொல்லியிருக்கலாம், மேட்ச் தான் ஜெயிச்சிட்டாங்களா, அப்புறம் என்ன? லாஸ்ட் பேஸ் ஆஃப் மை கரியர் இம்பார்ட்டன்ட் டு என்ஜாய் இட் எம்எஸ் டோனி. நான் என்ன 30லேருந்து 35 41 வயசு ஆகுது. கண்டிப்பாக அவருக்கும் வயசு ஆகுது இல்லைங்க. ஸோ அந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ மேட்ச் விளையாடுறாரு. எல்லாம் இந்த சென்னைக்காக ஒரு வார்த்தை கொடுத்தாரு, என்னோட கடைசி மேட்ச் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருந்தாரு. அதுக்காக அந்த வார்த்தையை காப்பாற்றணும். நம்ம ஹோம் டவுனில் நம்மளை நேசிக்கிற மக்களுக்கு நம்ம எதனா கொடுக்கணுன்றதுக்காக தான் டோனி இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு வேளை இந்த வருஷம் பிளே ஆஃப்ல போய் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஆடுவாருன்ற மாதிரி எனக்கு உள் மனசு சொல்லுது. ஏன்னா சென்னையில தான் ஃபைனல் நடக்கும் அடுத்த வருஷம். அப்படி ஆடுனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். 200க்கும் 18 ஓவரில் அடிக்கிறீங்க, 134 18 ஓவர் வரையும் எடுத்துட்டு போறீங்க, என்னையா நடக்குதுங்க? ஸோ அந்த ஸ்லோ பிச்சு பொறுமையாக எடுத்துட்டு போவோம். 100லாம் எங்களுக்கு தேவையில்லை, மேட்சை வின் பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போனா போதும். முன்னாடியே முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் 100 ஏறி இருக்கும். பட் சிஎஸ்கேவோட இதுவே அப்படிதானே, எப்பவுமே கடைசி ஓவர் எடுத்துட்டு போய் வின் பண்ணாதானே த்ரில்லரு. எம்எஸ்பி சைடு ஐ எம் என்ஜாயிங் இட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மை கரியர். உங்க பிளேஸ்ல யாரையும் ஃபில் இந்த பிளேஸ்ல இல்ல, எந்த பிளேஸுமே டோனினா டோனி தான், வேற யாரும் வர முடியாது, யாரையும் ஃபில் பண்ண முடியாது. டோனிக்கு இருக்கிற ஒரு மாசத்துக்கு எத்து வேற யாருக்கும் இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு கேட்டா என்ன பொறுத்தவரையும் யாருக்கும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி டோனி த கேப்டன். டெவன் கான்வே 50. எம் ஜான்சன் என் ஓவர்ல ஒரு நாக்கு ஆடுனா பாரு, கதி கலக்கி போயிட்டேன் அப்பா. அதுவும் செம்ம அடிங்க. ஸோ பவர் பிளேல அந்த கடைசி ஓவர் மட்டும் 22 ரன், அதுக்கு முன்னாடி 38 தான் இருந்தது. அந்த ஓவர்ல 4 ஓவர் ஒரு 6 அடிச்சோன்னே ஜான்சனுக்கு ஒரு ஓவர் கூட தரல. அந்த மாதிரி அடி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அடியை வந்து இது வரைக்கும் ஐபிஎல் அவர் வாங்கல. ஸோ இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் அவர் எப்படி இது பண்ண போறாருன்றது இதுல. ஸோ ஆல்ரெடி கொடுத்த அடி பத்தாதுன்னு இது ஒரு அடியா அப்படின்றது பழகிட்டு இருப்பாரு போல இப்போ ஜான்சன். கிளாஸனை பார்த்து காவியம் மாறன்னு கேட்குறாங்க, டே நீ நொட்டுற ஆட்டத்துக்கு ஜடேஜா கிட்ட வேற ஸ்லைடிங் கேட்குதா அப்படின்னோடனே. ஸோ அவர் வந்து என்ன பண்றது, ஸோ அவர் எதிர்பார்க்க வேணுத்துக்கிட்டே பண்ணலங்க. அது மட்டும் ஒன்று, அவர் பாலை பார்க்கல, பார்க்காம தான் பாலை தடுத்தாரு. ஸோ அதை தடுத்து போயிட்டு அவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ அது பாலை பார்த்தா அவர் ஒதுங்கி இருக்கணும். வேணுத்துக்கிட்டே பண்ணியதான் தப்பு. அவர் தெரியாம பண்ணதை போயிட்டு இதோட சீரியஸா எடுத்து பேச வேணாம்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் வச்சு செய்யறாங்க ஒரு பக்கம். அவரை கப்பை தொடச்சு வைங்கடா. ஆமா கண்டிப்பா கப்பை தொடச்சு வைங்க. ஏன்னா பிளே ஆஃப் வேற இங்கதான் நடக்குது, ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல் போயிட்டு கப்பை ஜெயிக்கிறாங்க. அடுத்த வருஷம் ஃபைனல் வந்து சிஎஸ்கே சேப்பாக்கத்தில் நடக்குது, டோனி விளையாடுவாருன்றது தான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க.